Question number 2. In a competitive examination, 1 mark is awarded for every correct answer. ஒவ்வொரு கரெக்ட் ஆன்சருக்கும் ஒரு மதிப்பெண் வழங்கப்படுது. அதே போல் ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் 1/4 மார்க் ரெடியூஸ் பண்ணப்படுகிறது. ஸ்டூடெண்ட் ஆன்சர் 100 கொஷின் 100 கொஷின்ஸை ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணுறான். ஆனால் அவன் வாங்கின மார்க் வந்து 80 மார்க். அப்போனா ஹவு மெனி கொஸ்டின்ஸ் டிட் ஹி ஆன்சர் கரெக்ட்லி, எத்தனை கொஸ்டின்ஸ் அவன் கரெக்டாக அட்டன் பண்ணியிருப்பான். இதை கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சரை எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர் ஈக்குவல் எக்ஸ். நம்பர் ஆஃப் ராங் ஆன்சர் ஈக்குவல் ஒய். இப்போ எத்தனை கொஸ்டின்ஸ் நமக்கு கரெக்டாக, எத்தனை கொஸ்டின்ஸ் மொத்தம் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. 100 கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 100 கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டினில் கரெக்டான கொஸ்டின் இருக்கும், ராங்கான கொஸ்டின் இருக்கும். அப்போ கரெக்டான கொஸ்டினை எக்ஸாக எடுத்திருக்கும், ராங்கான கொஸ்டினை ஒய்யாக எடுத்துக்கும். ரெண்டும் சேர்ந்தது வந்து 100 கொஸ்டின்ஸ். கரெக்டான கொஸ்டினும் ராங்கான கொஸ்டினும் சேர்ந்தது 100 கொஸ்டின்ஸ். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு 80 மார்க் அவன் வாங்கியிருக்கான். அப்போ வாங்கின மதிப்பெண் வந்து 80 மார்க். ஆனால் ஒவ்வொரு கரெக்டான ஆன்சருக்கும் ஒரு மதிப்பெண் வழங்கப்படுது. அப்போ கரெக்டான ஆன்சரை எக்ஸ்ன்னு எடுத்தோம், அந்த மதிப்பெண்ணோட மல்டிப்ளை பண்ணால் 1 மல்டிபிள் எக்ஸ் வந்து எக்ஸ் தான் கிடைக்கும். ரைட், அப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ராங்கான ஆன்சரை ஒய்ன்னு எடுத்தோம், ஒய். அப்போ 1/4 மார்க் என்ன செய்ய பண்ணால் ரெடியூஸ் பண்ணப்படுது. மல்டிப்ளை பண்ணால் 4, ரெடியூஸ் பண்ணுறதுனால இங்கே மைனஸ் சிம்பிள். ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ டெல்டா ஃபைன் பண்ணிடலாம். டெல்டா ஈக்குவல் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1 1 1 minus 1/4. 2x2 minor matrix minus 1/4 minus 1. Delta equal minus 5/4 not equal to 0. Delta உடைய வேல்யூ not equal to 0 இருந்தால் கிராமர்ஸ் ரூல் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். டெல்டா 1 ஃபைன் பண்ணிடலாம். டெல்டா 1 வந்து டெல்டாவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காலத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ்களை அப்படியே ரைட் பண்ணுவோம். அப்போ ஃபஸ்ட்டு காலத்தை ரிமூவ் பண்ணிட்டு கான்ஸ்டன்ட் நம்பரை ரைட் பண்ணோம்னா 100 80. செகண்ட் காலத்தை அப்படியே ரைட் பண்ணிடலாம் 1 minus 1/4. 2x2 மைனர் மேட்ரிக்ஸ் அப்ளை பண்ணால் minus 100/4 minus 80. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா -100 minus 320 dividing by 4. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா -420 dividing by 4. 1 4 is 4, 1 4 is 4, 0 5. அப்போ டெல்டா 1உடைய வேல்யூ -105 கிடைக்குது. டெல்டா 2 ஃபைன் பண்ண வேண்டிய தேவையில்லை, ஏன்னா இங்கே கொஸ்டினில் கரெக்டான ஆன்சர் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணி மட்டும்தான் கேட்டிருக்காங்க, ராங்கான ஆன்சர் கேட்கல. அப்போ கிராமர்ஸ் ரூல் நம்ம அப்ளை பண்ணிடலாம். கிராமர்ஸ் ரூல் எக்ஸுக்கு கண்டுபிடிக்கான ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டெல்டா 1 டிவைடிங் பை டெல்டா. டெல்டா 1க்காக நம்ம ஃபைன் பண்ண வேல்யூ, டெல்டா 1க்கு ஃபைன் பண்ண வேல்யூ 105 -105 -105. டெல்டாவுக்கு நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்க இந்த வேல்யூ, டெல்டாவுக்கு ஃபைன் பண்ணி வச்சுருக்க வேல்யூ -5/4. இது மைனஸு கேன்சல் ஆயிரும். 105 அப்படி இருக்கட்டும். இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றினா 4/5. 1 5 is 5, 2 5s are 10, 1 5 is 5. மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் 84. எத்தனை கரெக்டான கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருப்பான்னு கேட்டாங்க. அப்போ 84 கரெக்டான கொஸ்டின்ஸ் வந்து 84 கரெக்டான கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருப்பான்.